அனைவருக்கும் வணக்கம். சுபேதார் மேஜர், ஆர்மி லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக். முன்னாள் முப்படை வீரர்களது பாராளுமன்ற தேர்தல் பணி பற்றித்தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் 450க்கு மேற்பட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் தேர்தல் பணியில் கலந்து கொண்டு தமிழக காவல்துறைக்கு உதவியாக இருந்தார்கள். தேர்தல் பணியில் தமிழக காவல்துறைக்கு உதவியாக இருந்த முன்னாள் முப்படை வீரர்களுக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி அவர்கள் தேநீர் விருந்து வழங்கி அவர்களது தேர்தல் பணியை பாராட்டி கௌரவிப்பு செய்தார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளிவந்தவுடனேயே பல ஒருங்கிணைப்பு மற்றும் ஒற்றுமை ஒத்துழைப்பை ஏற்படுத்தி தான் இந்த முன்னாள் முப்படை வீரர்களுடைய தேர்தல் பணி நடந்தது. இந்த தேர்தல் பணி பற்றிய வீடியோ விழிப்புணர்வு மட்டுமல்லாது வருங்காலத்தில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ. தேர்தல் அறிவிப்பு வெளிவந்த பின்பு முன்னாள் முப்படை வீரர்கள் தேர்தல் பணியில் கலந்து கொள்வதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, தேர்தல் பணியில் எப்படி கலந்து கொண்டார்கள், அதன் பின்பு இந்த தேநீர் விருந்து நடந்து எப்படி சிறப்பிக்கப்பட்டது என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். எக்ஸ் சர்வீஸ்மேன் இன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் டியூட்டி அப்ரிசியேஷன் பை தமிழ்நாடு போலீஸ். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுற நாளிலிருந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் தேர்தல் கலந்து கொண்ட முன்னாள் முப்படை வீரர்களுக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி அவர்கள் ஒரு டீ பார்ட்டி முன்னாள் முப்படை வீரர்கள் தேர்தல் பணி சிறப்பாக செய்ததற்காக வழங்கினார்கள். அதன் பின்பு ஒரு அப்ரிசியேஷன் லெட்டரும் அருப்புக்கோட்டை எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு வழங்கினார்கள். அதன் பின்பு நியூஸ் பேப்பர்லேயும் செய்திகள் வந்தது. அது பற்றி தான் ஒரு ஸ்மால் ப்ரீஃப். இப்போ ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டக்டிங் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. பார்லிமெண்ட்ஸ் எலெக்ஷன் டேட்டு. அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அருப்புக்கோட்டை மீட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் இன் அருப்புக்கோட்டை 25 மார்ச் 2024. அதுக்கப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அந்த ஆஃபீஸிலிருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அந்த எலெக்ஷன் டியூட்டி இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் அவங்க 2 ஏப்ரல் 2024 அருப்புக்கோட்டை எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரை மீட் பண்ணி அவங்களுடைய ஒத்துழைப்பு கேட்டுக்கிட்டாங்க. தென் இதன்படி வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் இன் அசோசியேஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் மெசேஜ் பதிவு போட்டோம். எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த தேர்தல் பணியில் கலந்து கொள்ளணும்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். அப்புறம் ஒன் ஹெட் கான்ஸ்டபிள் continue efforts to conduct ex-servicemen through mobile request for election duty. ஒரு அருப்புக்கோட்டை டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மணிவன் கண்டன் என்பவர் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேயே உட்கார்ந்துருந்து எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேனையும் கான்டாக்ட் பண்ணார். அவங்க மொபைலில் யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த எலெக்ஷன் டியூட்டியில் கலந்துக்கிட்டு காவல்துறைக்கு ஒத்துழைப்பும் உதவியும் வழங்க வேண்டும் என்று. தென் willingness submission by ESM along with form 12A for postal vote. அப்புறம் விருப்பமுள்ள எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாமே அவங்களுடைய வில்லிங்னஸ் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாங்க. அதோடு சேர்த்து போஸ்டல் ஓட் போடுறதுக்கு ஃபார்ம் நம்பர் 12Aயும் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் போஸ்டல் ஓட் அட் ரெஸ்பெக்டிவ் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸ் 12 ஏப்ரல் டு 15 ஏப்ரல். யாரெல்லாம் அந்த ஃபார்ம் நம்பர் 12A நிரப்பி கொடுத்தாங்களோ எலெக்ஷன் டியூட்டிக்கு போக விரும்புகிறவங்க அவங்க அந்தந்த தாலுக்கில் உள்ள அந்த போஸ்டல் ஓட்டு போட்டாங்க அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போய். எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிப்போர்ட்டிங் ஆன் 17 ஏப்ரல் 2024 அட் போலீஸ் ட்ரைனிங் கிரவுண்ட் ஆர்மடு போலீஸ் ட்ரைனிங் இன் விருதுநகர். 19th எலெக்ஷன் நடந்தது ஏப்ரல் 24. அதனால் 17th ஏப்ரலே அவங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆர்மடு போலீஸ் கிரவுண்டில் போய் எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரெல்லாம் அந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு அவங்க விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்களோ வில்லிங் அவங்க அதில் கலந்துக்கிட்டாங்க. தென் அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு சேலரி அவங்களே முதலே சொல்லியிருந்தாங்க. அப் டு ஓவர் அதர் ரேங்க்ஸ் 1000 பெர் டே அண்ட் 1250 ஃபார் ஜேசியூஸ் ரேங்க். அப்புறம் இந்த எலெக்ஷன் டியூட்டி முடிஞ்சது 19 ஏப்ரலுக்கு அப்புறம் 20. அதுக்கப்புறம் ஒரு டீ பார்ட்டி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அருப்புக்கோட்டை 21 ஏப்ரல் 2024
இந்த தேர்தல் பணியில் கலந்துக்கிட்ட எல்லா எக்ஸர்வீஸ்மென் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு டீ பார்ட்டி கௌரவிப்பு செய்தார்கள். அப்புறம் அப்ரிசியேஷன் டு எக்ஸர்வீஸ்மென் அண்ட் இஎஸ்எம் அசோசியேஷன் பை டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அருப்புக்கோட்டை. இது பற்றி தான் ஒரு ஸ்மால் ப்ரீஃப். இது பற்றி ஒரு காட்சிகளே எங்ககிட்ட இருக்குது. எப்பப்போ இதெல்லாம் நடந்தது என்பது பற்றி அதை பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு ஆன உடனே விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி அவங்க அருப்புக்கோட்டை எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்கள்லாம் சந்தித்து அவங்கக்கிட்ட வேண்டுகோள் விடுத்தாங்க. இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் எக்ஸர்வீஸ்மென் எலெக்ஷன் டியூட்டியில் கலந்துக்கிட்டு காவல்துறைக்கு உதவி பண்ணணும்னு அவங்க நேரடியாக ஆஃபீஸ் வந்ததுனால அந்த எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து அவங்களுக்கு சால் அணிவித்து கௌரவிப்பு செய்தோம். அதோடு சேர்த்து அவங்ககிட்ட சில கோரிக்கைகள் வைத்தோம். என்னன்னு கேட்டால், எக்ஸர்வீஸ்மென் எல்லாமே 15-20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு நல்ல முறையில் செட்டில் ஆகியிருக்காங்க. சிலர் ஜேசியூஸ் ரேங்கில் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. கிளாஸ் 2 கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு அப்புறம் ஆனரி லெஃப்டினன்ட் கேப்டன் ரேங்க்லையும் ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடைக்கணும் எலெக்ஷன் டியூட்டி டைமில். அதே நேரத்தில் அவங்களுக்கு டியூட்டி அட் நியர்பை போலிங் ஸ்டேஷன் அதர் தென் ஓன் போலிங் ஸ்டேஷன். அவங்க போலிங் ஸ்டேஷன் எங்கே அவங்களுக்கு ஓட்டு இருக்குதோ அது தவிர்த்து மற்ற இடத்துல பக்கத்தில் அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் டியூட்டி போடணும். சேலரி அவங்களுக்கு வழங்கக்கூடிய சேலரி உடனடியாக இமீடியட் டியூட்டி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன்படி அவங்களும் எல்லாமே ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக இந்த ஒத்துழைப்பு நாங்கள் எப்படி கொடுத்தோமோ எக்ஸர்வீஸ்மென் அதே மாதிரி காவல்துறை தரப்பில் இருந்து வழங்கப்பட்டது. நல்லபடியாக சேலரியும் அந்த டியூட்டி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுதான் அவங்க வந்தவுடனே ஒரு லெட்டர் எக்ஸர்வீஸ்மென் அசோசியேஷனுக்கு கொடுத்தாங்க. எல்லா எக்ஸர்வீஸ்மென் இந்த தேர்தல் பணியில் கலந்துக்கணும், அவங்க விருப்ப மனுவை சமர்ப்பிக்கணும். இதுதான் அந்த இது. அதோடு சேர்த்து அந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனில் அவங்க சப்மிட் பண்ணணும் அதோடு சேர்த்து ஃபார்ம் நம்பர் 12A என்ன என்பது தான் அந்த இதில் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அந்த எலெக்ஷன் டியூட்டி போலீஸ் இன்சார்ஜ் அந்த மேடம் மற்றும் அருப்புக்கோட்டை எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷனில் அவருக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரை நாங்கள் போட்டிருந்தோம், ஆனரி நாயஸ்பிதார் மாடசாமி. அப்புறம் காவல்துறை தரப்பில் இருந்து அதில் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஹெட் கான்ஸ்டபிள் அவங்க மணிகண்டன் அவர்கள். அவங்க எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸில் கலந்து பேசி யாரெல்லாம் டியூட்டிக்கு வர்றாங்க எங்களை கலந்து பேசி மேலும் எக்ஸர்வீஸ்மென் கலந்துக்கின்ற ஒரு முடிவு எடுத்து மேலும் நாங்கள் தகவல் பதிவு செஞ்சோம். எக்ஸர்வீஸ்மென் அண்ட் போலீஸ் ஃபோர்ஸ் ஜாயினிங் எலெக்ஷன் டியூட்டி ஆன் 17 April 2024 அட் விருதுநகர் ஆர்மடு போலீஸ் கிரவுண்ட். அதே மாதிரி எத்தனை பேர் எலெக்ஷன் டியூட்டியில் அவங்க விருப்ப மனு கொடுத்தாங்களோ வில்லிங்னஸ் அவங்க எல்லாமே 17th April அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆர்மடு போலீஸ் கிரவுண்டில் காலையில் கலந்துக்கிட்டாங்க. அந்த டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கும் ஒரு சிலர் அருப்புக்கோட்டையிலிருந்து அவங்களுக்கு வெஹிக்கிள் கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க எல்லாருமே 2 வீலர்ஸ் இருக்கிறனால மேக்ஸிமம் 2 வீலர்ஸில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த காட்சிகள். எக்ஸர்வீஸ்மென் ரெடி அட் அருப்புக்கோட்டை ஆன் 18 April 2024 ஃபார் மூவிங் டு போலிங் ஸ்டேஷன் ஃபார் எலெக்ஷன் டியூட்டி. 17th அவங்க அவங்க ஜாயினிங் பண்ணிவிட்டு 18th April அவங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் அந்தந்த ஏரியாவில் எங்கே போலிங் ஸ்டேஷனுக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு வந்தாங்க. அருப்புக்கோட்டையை பொறுத்தவரையில் அந்த 18th April காலையில் ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் எக்ஸர்வீஸ்மென் எல்லாமே காலையிலே ஒரு 9 மணிக்கு எல்லாருமே வந்தாங்க. அந்த இடத்துல கூடி அவங்களுக்கு டிஎஸ்பி அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அட்வைஸ் பண்ணாங்க எப்படி டியூட்டிகளில் செய்யணுங்கிறதுக்காக. இது 18 April காட்சி. அப்புறம் எக்ஸர்வீஸ்மென் ஆன் டியூட்டி ஆன் 19th April 2024 அட் போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் எலெக்ஷன் டியூட்டி. 19th April எல்லா யாரெல்லாம் அவங்க வில்லிங்னஸ் கொடுத்தாங்களோ அந்தந்த ஸ்டேஷனில் அவங்க எலெக்ஷன் டியூட்டி பார்த்தாங்க. அதுதான் அதனுடைய காட்சிகள். இதில் நாங்கள் இதில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அந்த டியூட்டி பார்த்தது. ஆஃப்டர் எலெக்ஷன் டீ பார்ட்டி கைண்ட் ஆஃப் கிராட்டிடியூட் ஹானர் அண்ட் அப்ரிசியேஷன் டு எக்ஸர்வீஸ்மென் பை டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அருப்புக்கோட்டை. இது நடந்தது. இதில் அவங்க ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கலந்துக்கிட்டாங்க. ஒரு லெக்சர் கொடுத்தாங்க. அதாவது எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிர்வாகி தரப்பில் இருந்தும் அவங்களுக்கு தேங்க்ஸு ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது பற்றி ஒரு லெக்சர். இதில் கௌரவிப்பும் செய்தார்கள். அந்த டிஎஸ்பி அந்த காவல்துறை தரப்பில் இருந்து எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிர்வாகிகளுக்கும் மற்ற அந்த தேர்தல் பணியில் கலந்து கொண்ட மூத்த உறுப்பினர்களுக்கும் அவங்க கௌரவிப்பு செய்தார்கள். இந்த கௌரவிப்பு செய்த பிறகு சுமார் லெக்சருக்கு அப்புறம் அவங்க ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய
ஒத்துழைப்பு, ஒருங்கிணைப்பு, அதில் ஒற்றுமை அவங்க செயல்பட்டதுக்காக பாராட்டி ஒரு அப்ரிஷியேஷன் லெட்டர் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டால் ஜேசியோஸ் அண்டு ஆனரி ரேங்காரங்களும் அவங்களும் கலந்துக்கிட்டு இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு நல்ல ஒத்துழைப்பு உதவி செய்கிறாங்கள அதில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அந்த அப்ரிஷியேஷன். அந்த நாளில் டீ பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாமே இந்த அப்ரிஷியேஷன் அவங்களுக்கு கௌரவிப்பு இதெல்லாம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அப்ரிஷியேஷன் ஃபார் எக்ஸிபிஷன் த்ரூ நியூஸ் பேப்பர். இதே நியூஸ் பேப்பர்லேயும் அவங்க போட்டிருந்தாங்க. முன்னாள் படை வீரர்களுக்கு பாராட்டு என்ற ஒரு செய்தியும் இதில் வந்தது. இதுதான் இந்த எலெக்ஷன் டியூட்டி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் தமிழ்நாடை பொறுத்தவரையில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸிபிஷன் அந்த டியூட்டியில் கலந்துக்கிட்டு சிறப்பாக பணியாற்றியமைக்கு காவல்துறைப்பிலிருந்து ஒரு பாராட்டும் கௌரவிப்பு அப்ரிசியேஷன் செய்யப்பட்டது. அது பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னு கேட்டால் வருங்காலத்தில் இது ஒரு பயனுள்ளதாக இருக்குது, விழிப்புணர்வு மட்டுமல்லாது ஒரு பயனுள்ளதாக இருக்குது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.